ஃபர்ஸ்ட் பாலிட்டி, அப்புறம் விண்வெளி, டிஃபென்ஸ், ஹெல்த் அண்ட் என்வாயன்மெண்ட், லாஸ்டா எக்கானமி. உங்க சிலபஸ்ல இருக்கிற அதே ஆர்டர்ல தான் இதையும் செட் பண்ணிருக்கோம். அதனால உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகே, லெட்ஸ் டைவ் இன்டு திஸ். முதல் டாபிக் பாலிட்டி, உச்ச நீதிமன்ற அப்டேட்ஸ். உங்க பாலிட்டி பேப்பர்ல இதிலிருந்து கேள்விகள் வர அதிக வாய்ப்புகள் இருக்கு. 38. இந்த நம்பரை உங்க மைண்ட்ல நல்லா பதிய வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் இந்திய உச்ச நீதிமன்றத்திற்கு புதிதாக அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச நீதிபதிகளின் எண்ணிக்கை. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி மாறியிருக்குன்னு ஒரு கம்பேரிசன் பார்க்கலாம். பழைய பலம் 34 நீதிபதிகள், அதாவது 33 நீதிபதிகள் மற்றும் ஒரு தலைமை நீதிபதி. ஆனா இப்போ அது 38ஆக உயர்ந்திருக்கு. இதுல 37 நீதிபதிகள் மற்றும் ஒரு தலைமை நீதிபதி இருப்பாங்க. இது ஏன் நடக்குதுன்னா, சுப்ரீம் கோர்ட்ல 93,000க்கும் மேற்பட்ட வழக்குகள் பெண்டிங்ல இருக்கு. அதை கையாளத்தான் அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 123 கீழ் மே 2026 ஒரு அவசர சட்டம் மூலமா இந்த எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த பேசிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டிகல் 124 தான் உச்ச நீதிமன்றத்தை நிறுவுது. 1950ல தொடங்கப்பட்டப்போ வெறும் 8 நீதிபதிகள் தான் இருந்தாங்க. தற்போதைய இந்திய தலைமை நீதிபதி சூரியகாந்த், இவர் நவம்பர் 2025ல அப்பாயிண்ட் பண்ணப்பட்டார். இப்போதைக்கு நீதிபதிகள் எண்ணிக்கை அவசர சட்டம் மூலமா உயர்த்தப்பட்டிருந்தாலும் சீக்கிரமே இது பாராளுமன்றத்துல சட்டமா மாற்றப்படும். ஆப்ஜெக்டிவ் டைப் கேள்விகளுக்கு இந்த ஃபேக்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா, உச்சநீதிமன்றத்தோட 75வது வைர விழா கொண்டாட்டத்துல ஆரம்பிக்கப்பட்ட டிஜிட்டல் முயற்சிகள். டிஜிஎஸ்சிஆர் மூலமா 1950 முதல் நடந்த 36,308 வழக்குகள் டிஜிட்டல் ஆக்கப்பட்டிருக்கு. அப்புறம் டிஜிட்டல் கோர்ட்ஸ் 2.0, இது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜஸ்க்கான ஒரு ஏஐ ஸ்பீச் டு டெக்ஸ்ட் டூல், அதாவது பேசுறத அப்படியே டைப் பண்ணிடும். அதுபோக இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தியில புதிய பைலிங்குவல் வெப்சைட்டும் லான்ச் பண்ணிருக்காங்க. நீதித்துறையில ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எவ்ளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு பாருங்க. பகுதி 2, விண்வெளி, செயற்கைக்கோள்கள் மற்றும் பரிசோதனைகள். உங்க சயின்ஸ் அண்ட் டெக் பேப்பருக்கு இது ரொம்ப முக்கியம். இந்த டேபிள பாருங்க. இது பிஎஸ்எல்வியோட 4வது கட்டமான போயம் 3 பேலோடுகள் பத்தின டீடைல்ஸ். போட்டித் தேர்வுகள்ல வர பொறுத்துக கேள்விகளுக்கு இந்த மாதிரி டேட்டா தான் நமக்கு அப்படியே கை கொடுக்கும். இப்போ இதுல நிஜமாவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, எந்த கருவியை யார் உருவாக்குனாங்க, அதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது தான். போலிக்ஸ் கருவிய ராமன் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக்கியிருக்காங்க. இது எக்ஸ்ரே அதிர்வுகளை படம் பிடிக்கிறதுக்கானது. எக்ஸ்பெக்ட் கருவிய உருவாக்குனது யுஆர்எஸ்சி விண்வெளி வானியல் குழு. இது எக்ஸ்ரேக்களின் நிறங்கள் மற்றும் அதோட டைமிங்கை அனலைஸ் பண்ணும். ப்ராஜெக்ட் கருடா, இந்தியாவோட பிரைவேட் ஸ்பேஸ் செக்டார்ல இது ஒரு பெரிய கேம் சேஞ்சர்னு சொல்லலாம். துருவா ஸ்பேஸ் நிறுவனம் 500 கிலோ எடைப்பிரிவுல ஒரு சேட்டலைட் பிளாட்ஃபார்மை உருவாக்க 105 கோடி ரூபாய் ஃபண்ட் வாங்கியிருக்காங்க. சின்ன சின்ன சோதனை செயற்கைக்கோள்களுக்கும் பெரிய பாரம்பரிய செயற்கைக்கோள்களுக்கும் நடுவுல இருக்கிற கேப்பை இது நிரப்ப போகுது. இப்போ ஸ்பேஸ் பத்தின ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். பூமியில இருந்து சுமார் 9.2 பில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவுல தி பிக் ரிங் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான கேலக்சி ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனா இதுல என்ன ஃபன்னி பார்ட்னா, பேர் தான் பிக் ரிங், ஆனா பார்க்க மோதிர மாதிரி இருக்காது, சுருட்டப்பட்ட ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி தான் இருக்கும். பகுதி 3, பாதுகாப்புத்துறை புதிய முன்னெடுப்புகள். இதுல ரேஞ்சஸ், ப்ராஜெக்ட் பெயர்கள் இதையெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட் குஷா, இது நம்ம டிஆர்டிஓவும் இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸும் சேர்ந்து உருவாக்குற ஒரு 3 அடுக்கு ஏவுகணை பாதுகாப்பு சிஸ்டம். இதோட 3 இன்டர்செப்ஷன் ரேஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா 250 கிலோமீட்டர், 250 கிலோமீட்டர், அப்புறம் 350 கிலோமீட்டர். மிலிட்ரியோட ஹியூமானிட்டேரியன், அதாவது மனிதாபிமான முன்னெடுப்புகள் எப்பவுமே எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே முக்கியம். ப்ராஜெக்ட் பிஷ்மா, BHSHMVX விரிவாக்கத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரத் ஹெல்த் இனிஷியேட்டிவ் ஃபார் சக்யோக், ஹிதா அண்ட் மைத்ரி. இது இந்திய கடற்படையும் டிஆர்டிஓவும் இணைந்து உருவாக்கிய உலகின் முதல் போர்ட்டபிள் ஹாஸ்பிட்டல். பேரிடர் காலங்கள்ல இது ஒரு லைஃப் சேவர். பகுதி 4, சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல். பிரிலிம்ஸ், மெயின்ஸ் ரெண்டுக்குமே இது ரொம்ப குரூஷியல். இதே கவனிங்க. தொழுநோய், அதாவது ஹான்சன் நோயை உருவாக்குற மைக்கோபாக்டீரியம் லெப்ரே பாக்டீரியா எப்படி உடம்ப பாதிக்குதுங்கிறதுக்கான ஒரு தெளிவான விளக்கம் இது. சரி, இது ஏன் இப்போ நியூஸ்ல வந்திருக்கு, எக்ஸாம்க்கு ஏன் முக்கியம்னு பாப்போம். இந்தியா இப்போ தொழுநோய்க்கான புதிய 3 மருந்து சிகிச்சை முறைக்கு மாறியிருக்கு. இதோட மெயின் டார்கெட் என்னன்னா, 2027க்குள்ள இந்தியாவிலிருந்து தொழுநோயை முற்றிலுமா ஒழிக்கணும். இது UN கொடுத்த டார்கெட்டை விட 3 வருஷம் அட்வான்ஸ்டு. ஓகே, இப்போ சில ரேபிட் ஃபயர் ஹெல்த் ஃபேக்ட்ஸ் கடகடன்னு நோட் பண்ணிக்கோங்க.
சொசுராபால்பின் என்பது CRAB பாக்டீரியாவை அழிக்கிற புதிய ஆன்டிபயோட்டிக். சர்வாவேக் என்பது 9 முதல் 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கான இந்தியாவின் சொந்த HPV தடுப்பூசி. ஆப்பிரிக்காவில மலேரியா இல்லாத 3வது நாடாக காபோ வெர்டேவை WHO அறிவிச்சிருக்காங்க. இறுதியா ஆபரேஷன் அம்ரித் என்பது ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸை தடுக்க கேரளா கொண்டு வந்திருக்கிற சூப்பரான இனிஷியேட்டிவ். பகுதி 5 பொருளாதாரம், செபி மற்றும் FDI அப்டேட்ஸ். மே 2026ல செபி வெளியிட்ட ஒரு முக்கியமான வார்னிங் இது. கிளாட் மித்தோஸ் மாதிரியான அட்வான்ஸ்ட் AI டூல்ஸ்னால நிதி நிறுவனங்களுக்கு புதுவகையான சைபர் ரிஸ்க் வர வாய்ப்பிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை கண்காணிக்க cybersureksha.ai என்ற ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸும் அமைக்கப்பட்டிருக்கு. எக்கானமின்னு வந்துட்டாலே நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம். மியூச்சுவல் ஃபண்டுகளின் தினசரி சராசரி AUM 20,000 கோடி ரூபாயை தாண்டும் போது அது முக்கியமானதாக கருதப்படுது. இந்த 20,000 கோடிங்கிற எக்ஸாக்ட் ஃபிகரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேபோல புதிய FDI ஆன்லைன் ஃபைலிங் வழிகாட்டுதல்களை மே 4, 2026 அன்னைக்கு அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க.